வணக்கம். உங்களோட ஐஃபோனை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ட்ரேட்-இன் ப்ரோக்ராம் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் செல்லர் அல்லது ஷாப்புக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஐஃபோனில் நீங்கள் பண்ணணும், எப்படி தயார்படுத்தணுங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. என்னோட ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி டெஸ்க் ஃபோனாக தான் பயன்படுத்திட்டு இருந்தேன், செகண்டரி டிவைஸாக. இதை ரீசெண்டாக தான் சேல் பண்ணினுங்க. ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி பையருக்கு நான் பண்ணக்கூடிய சில விஷயங்களை தான் இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப் ஸ்டோரில் iRobin Pro அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப் சர்ச் பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணலன்னா தவறாமல் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐஃபோன் அல்லது ஐபேடில் குயிக்காக நம்மளோட 1400+ வீடியோ டுட்டோரியல்ஸ், டிப்ஸ், யூஸ்ஃபுல் ஆப் சஜஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்விகள் கேட்கறதுக்கும் ஆக்சசரிஸ் ஷாப் பண்ணுறதுக்கும் ஆப்லேயே நம்மளுக்கு வசதிகள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐஃபோன் உங்கள் கைக்கு கிடச்சிருச்சு, புது ஐஃபோன் அப்படின்னா ஜஸ்ட் 2 ஐஃபோனை பக்கத்தில் கொண்டு வந்து நீங்கள் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் வழியாக பண்ணிக்கலாம். புது ஐஃபோனை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும். நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்குண்டான செப்பரேட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்து வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். விதின் செட்டிங்ஸில் ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோட் செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்குங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும். இது நம்மளுக்கு டிவைஸோட செக்யூரிட்டி ஃபீச்சராக இருக்குது. சப்போஸ் திருடு போகுது அப்படின்னா நம்ம இந்த டிவைஸை வந்து அடுத்த 1 ஹவருக்கு அவங்க ஃபேஸ் ஐடி சேஞ்ச் பண்ணுறதோ, பாஸ்கோட் சேஞ்ச் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது விதின் செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் டைம்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு இந்த கண்டென்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஃபீச்சர் வந்து ஆனில் இருந்தது, சப்போஸ் ஏதாவது ரீசன்ஸ்க்காக நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை டர்ன் ஆஃப் பண்ணணுங்க. பிகாஸ் இது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆப்பிள் ஐடியை சைன் அவுட் பண்ண விடாது. ஃபைன் மை சர்வீஸை நம்ம டர்ன் ஆஃப் பண்ண முடியாது. ஐஃபோன் ட்ராக்கிங் நடக்குது இல்லைங்களா, அந்த சர்வீஸ் எல்லாம் டர்ன் ஆஃப் பண்ண முடியாமல் போகும். என்னோட சஜஷன், நீங்கள் விதின் இந்த செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் டைம் பேஜில் இந்த ஸ்க்ரீன் டைம் ஃபீச்சரே வந்து கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் பண்ணிடுறது ரெக்கமெண்டடுங்க. டிஃபால்ட்டாக ஏதாவது பாஸ்வேர்டு இது கொடுத்து வச்சுருந்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற அந்த சர்வீஸ், ஏதாவது வெப் ஆக்டிவிட்டி, மேலே இருக்கிற ஆப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக அதை டர்ன் ஆஃப் பண்ணிடுறது ரெக்கமெண்டடான விஷயம். இப்போ நீங்கள் உங்களோட ஆப்பிள் ஐடி அக்கௌண்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜில் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மேலே இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்க்கு அப்புறம் சைன் அவுட் பட்டன் இருக்குங்க. அதை டேப் பண்ணிவிட்டு உங்களோட ஆப்பிள் ஐடி அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். அது உங்கள் டிவைஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய கரெக்டான ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சைன் அவுட் வந்து ஆயிரும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துகிட்டு இதுலேயே உங்களுக்கு ஃபைன் மை சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆயிரும். நீங்கள் செப்பரேட்டாக போய் எதுவும் டர்ன் ஆஃப் பண்ணணுங்கிற நெசசிட்டி இருக்காது. உள்ளே இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ், கேலண்டர்ஸ், நோட்ஸ், சஃபாரி டேட்டா, கீச்செயின், பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணது இதெல்லாம் ஒரு காப்பி உள்ள மெயின்டைன் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும். நம்ம இதை செல் பண்ணிட்டதுனால அந்த டேட்டா எதுவும் தேவையில்லை, டிவைஸில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்ப்ளீட் எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துர்லாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜில் உங்களுக்கு ஆப்பிள் அக்கௌண்ட் வந்து எந்தவித ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் இல்லாமல் ஆப்பிள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட இருக்கும். ஸோ விதின் செட்டிங்ஸில் ஜென்ரல் பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா கீழே கடைசியில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரீசெட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ரீசெட் அப்படின்னு நார்மலாக பண்ணும்போது இசிம் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களோட இசிம்ஸை வந்து இங்கே டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் ஆல் இசிம்ஸ்னு கொடுப்பாங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் இசிம் நம்பரை நீங்கள் ஃபிசிக்கல் சிம்மாவோ இல்லை புது ஐஃபோனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட நெட்வொர்க் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆர் டிவைஸ் டு டிவைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். சில யூசர்ஸ்க்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி அந்த இசிம்முக்கு புது சிம் வாங்குறதோ அல்லது புது ஃபோனுக்கு டேரெக்டாக இசிம்மை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ தேவைப்படுங்க. அதர்வைஸ் விதின் செட்டிங்ஸ் மொபைல் சர்வீசஸ் செக்ஷன்லேயே வந்து மொபைல் டேட்டா செக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அங்கேயே நம்ம இசிம்மை டெலீட்டும் பண்ணிக்கலாம் ஆர் ரீசெட்லேயும் வந்து பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பண்ண வேண்டியது விதின் செட்டிங்ஸ் ஜென்ரல் ரீசெட் பேஜுக்குள்ளே வந்துட்டு எரேஸ் டேட்டா அண்ட் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற கடைசி ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஐஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே வந்து எரேஸ் பண்ணி புது ஐஃபோன் எப்படி செட்டப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி மாற்றிடுங்க. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களோட ஐஃபோனோட டேட்டா பேக்கப் எல்லாமே எதர் ஐக்ளவுட் அல்லது லோக்கல் கம்ப்யூட்டரில் ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவைசஸ் ஆப் மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃபைன் மை ஆக்டிவேஷன் லாக்கும் உள்ளே இருக்காது. ஐஃபோன் கம்ப்ளீட் ஒரு புது ஐஃபோன் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை பை பண்ணினவங்க கிட்டேயோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ட்ரேட்-இன்லாம் போட்டிருக்கீங்கன்னா பிக்கப் பர்சன் வரும்போது அவங்க கிட்ட நீங்கள் இதை கொடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபிசிக்கல் கண்டிஷன் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய லாக் ஏதாவது ஆக்டிவேஷன் லாக், ஃபைன் மை லாக் ஏதாவது இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு டிவைஸை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.